அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் இந்த மாதத்தின் முதல் நாளில் தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. லட்சுமி நாராயணன் சார். ஓகே, நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, டைம் ஆகுது. ஓகே 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 நான் அறிமுகப்படுத்தும் நபர் இவர் அனைவருக்கும் பரிச்சயமான நபர். நம் நற்புலரை ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து நம் நற்புலரிக்கு தன்னுடைய சப்போர்ட்டை வழங்கி வரும் நபர். நற்புலரி தளத்தில் முன்பு ஒரு பயிற்சி எடுத்து வந்துள்ளார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்திய சீன எல்லை பகுதியான சிக்கிமில் உள்ள நட்டுலா பாஸ் பகுதியில் இந்திய இராணுவத்தில் படைத்தலைவராக பணியாற்றியவர். தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் சிலம்ப விளையாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர். 1980களில் சென்னை ஆணழகன், அதாவது மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம் பெற்றவர். 2015ஆம் ஆண்டு சென்னை வெள்ளத்தின் போது தேசிய பேரிடர் மீட்புக் குழுவில் இணைந்து பணியாற்றியவர். பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் வைணவத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றவர். தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஹிப்னாட்டிசம் தொடர்பாக சென்னையில் பல நிகழ்ச்சிகளில் நடத்தி வருகிறார். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை நம் அனைவருக்கும் பரிச்சயமான நபர். அவர் வேறு யாரும் இல்லை, மேஜர் நாராயணன் சார் அவர்கள். அவரை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரையும் பெருமிதம் கொள்கிறோம். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். பேசுறது கேக்குதா? நல்லா கேட்குது சார். நன்றி. நற்புலரி தரத்தில் ஆரம்பத்திலேருந்தே நான் பயிற்சிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான நல்ல பொருள் பொதிந்த செறிவான தலைப்பில் நீங்க நிறைய பயிற்சியாளர்களை பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. முன்னணி பேச்சாளர் வர்றாங்க, முன்னேற துடிக்கும் பேச்சாளர் வந்துட்டு நீங்க நிறைய ஊக்குவிக்கிறீங்க. இந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. The leader in me இதான் தலைப்பு. Everybody is not a born leader, but leaders are made சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு 58 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூரிய கிரகணத்து அன்னைக்கு ஒரு கிராமத்தில் சில பெண்கள் கருவுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய ஜோசியர் என்ன சொன்னார், இந்த சூரிய கிரகணத்தில் முன்னையோ பின்னையோ குழந்தைகள் பிறந்தா பாதகம் இல்லை, நான் சூரிய கிரகணத்து அன்னைக்கு பிறந்தா அந்த குழந்தை அதிக நாள் தங்காது, மாசக்கணக்கு தான், அதுக்கு மேலே இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அது கேட்டபோது ஒரு குறிப்பிட்ட தாயோட ஒரு தந்தை மட்டும் சொன்னாராம், கருவிட்டு இருந்த தாயோட தந்தை மட்டும் சொன்னாராம், நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், நீங்கள் நிறைய பெரிய அஸ்ட்ராலஜரு, நீங்கள் சொன்னது எதுவுமே பலிக்காமல் போனது கிடையாது, நீங்கள் சொன்ன இந்த ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் பலிக்கிறது வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, நீங்கள் சொன்னீங்க உங்கள் அறிவால் தான் சொல்கிறீங்க, அறிவுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படி சொன்னாராம். இப்போ அந்த ஜோசியர் சொன்னாராம், இல்லையா நான் சொன்னது எதுவுமே பலிக்காமல் போனது பலிக்காமல் போனதே கிடையாது, இதுவும் கட்டாயம் பலிக்கும், பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், காலம் தான் பதில் சொல்ல சொன்னாராம்.
அப்போ அவர் சொன்னார், இன்னொருத்தர் சொன்னாராம், காலம் பதில் சொல்லு. ஆனால் அந்த காலம் பதில் சொல்லும்போது அதை பார்க்குறது நீங்களும் இருக்க மாட்டோம், நாங்களும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முன்னையும் பின்னியும் ஒரு 12 குழந்தைகள் பிறந்தாங்க அந்த கிராமத்தில். அந்த குறிப்பாக அந்த கிரகணத்தை அன்னைக்கு ஒரு 3 பேர் பிறந்தாங்க. அது கிரகணம் கரெக்டாக நடக்கும்போது, சூரிய கிரகணம் மத்தியானம் 12 மணிக்கு கரெக்டாக சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது, ஏழை அசையில், காற்று வீசல, பறவை சத்தம் போடல, ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருந்தது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ அந்த 4 வருஷம் சொன்னாராம், இந்த குழந்தை அதிகம் தங்கவே தங்க, முதல்ல இந்த குழந்தை தான் போகும் சொன்னாராம். as luck would have it, அந்த கிரகணத்துக்கு முன்னே பின்னி பிறந்த குழந்தைகள்லாம் வாரக்கணக்கோ மாசக்கணக்கோ இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தை மட்டும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்குது. அப்போ அது சொன்ன ஒரு கேட்டாராம், எப்படி இவ்வளோ வருஷமா இருக்குது? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சொன்னா, நீ 9 கிரகம் தான் நீங்கள் பார்க்குறீங்க, 9 கிரகத்துக்கு மேலே ஒரு கிரகம் இருக்குது, அது பேர் அனுகிரகம்னு சொல்லிட்டு பேர். அந்த அனுகிரகங்கிறது நம்ம ப்ரேயர் பண்ணால் அது ஒன்றுனா பலன் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த யார் அந்த அஸ்ட்ராலஜருக்கு எதிர்க்க பேசினாலும் என்னோட தாத்தா, இந்த குழந்தை நான் தான். ஸோ அவர் சொன்னது இன்னைக்கும் பலிச்சிருக்குது. 59 வயசு ஆகிடுது, எனக்கு 60 வயசு ஆக போகுது. இருந்தாலும் அன்னைக்கு சொன்ன ஒரு ப்ரேயருக்காக அந்த கிராமத்திலேயே லீட் பண்ணார் அந்த ப்ரேயரை. அவரோட அருளால் நான் இன்னைக்கு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேயே அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தாலும் நகரத்துக்கு வந்து படித்தேன். என்சிசியில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்ததுனால என்சிசியில் நான் அண்டர் ஆஃபீஸராக சேர்ந்தேன். அண்டர் ஆஃபீஸர் சேர்ந்ததுனால எனக்கு ஒரு ஆர்மியில் சேரணும் ஒரு உத்வேகம் வந்தது. அப்போது நான் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதனால் எந்த விதமான கலைகள் கற்றுக்க அனுப்பவே மாட்டாங்க. இருந்தாலும் அப்போது நான் இருந்த இடத்துல ஒரு சிலம்பம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசான் இருந்தார். ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மயானத்து பக்கத்தில் தான் இருந்தார். அந்த ஊரில் யாருமே அனுப்ப மாட்டாங்க அந்த மயானம் பக்கம், சின்ன பசங்களை எஸ்பெஷலி. இருந்தால் நான் வீட்டுக்கு தெரியாமல் போய் படித்தேன். படித்ததுனால நான் 1996 சாஃப்ட் கேம்ஸு இந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் நான் ஜெயித்தேன். அது என்ன நடந்ததுன்னா சென்னையில் நடந்தது. சின்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு விருந்தில் கூப்பிட்டு நிறைய வித்தைகள் கற்றுக் கொடுத்தாரு சிலம்பத்திலேயே. அதை பண்ணதுனால நான் ஓரளவு இந்த சாஃப்ட் கேம்ஸில் நம்ம இந்திய நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு சண்டை போடுற ஒரு பெரிய எனக்கு பாக்கியம் கிடைச்சிது. லீடர்ஸ் எல்லாருமே பிறக்குங்க, எல்லாருமே லீடர்ஸ், எல்லாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. அதை நம்ம உணர்றது இல்லை, அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. வாய்ப்பு தானாக கிடைக்கும், நம்ம உணர்ந்தால் மட்டும் போதும். எவ்ரிடே அக்கரஸில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்புகள் இருக்க நீங்கள் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த லீடர்ஷிப், தலைமைத்துவம், அந்த தலைமை பண்பு பரிமளிக்கும். கூடவே இந்த அறிவற்ற காக்கும் கருவீசல் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த உணர்ந்தீங்க, அந்த அறிவு மட்டும் இருந்தால் போதும், வில் கோ பிளேசஸ். நான் ஆர்மியில் சேர்ந்தேன். ஆர்மியில் ஆஃபீஸராக தான் சேர்ந்தேன். யூபிஎஸ்சியில் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு 5 நாள் ஒரு இன்டர்வியூ, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு சொல்லுவாங்க. இந்தியாவிலே லாங்கஸ்ட் இன்டர்வியூ தான், 5 நாள் நடக்கும். இந்த 5 நாளில் முதல் நாள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் குரூப் டாஸ்க் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அது ஒரு 1 மணி நேரம் மேலே நடக்கும். அதுக்கப்புறம் பாஸ் ஆனப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் மெரிட், அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஆர்மி ஆஃபீஸர் ஆகும்போதே எல்லோரும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அது ஆர்மியில் சார் எல்லாருமே சண்டைக்கு போக மாட்டாங்க. சண்டை ஒரு 25% 30% போவாங்க. அதாவது சண்டை எங்கள் கமாண்டோ டேகர் சொல்லுவாங்க. இந்த ப்ரைஸான கமாண்டோ டேகர் அது வாங்கும்போது எடுத்த ஒரு படம், எங்களோட கூட கோர்ஸ்மேட்ஸோட எடுத்த ஒரு படம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பவர் ஆஃப் தாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறதுனால மனசுலேயே ஒரு உந்து சக்தி இருக்குது, ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே இந்த சிலம்பத்தில் படித்ததுனால ஒரு சண்டை வந்தால் நம்மளே தற்காத்துக்குள்ள இந்த ஒரு திறமை வந்தது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, ஸ்கில் வந்தது. அதனால தான் நான் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் ஓரளவு நம்ம நாட்டுக்காக ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சது செய்ய முடிஞ்சது. இந்த லீடர்ஷிப் இருக்கிறதுனால
ஆர்மியில் ஒரு கடைநிலை ஜவானாக இருந்தாலும் சரி, உயரிய பதவி பெற்ற இராணுவ ஜெனரலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் குவாலிட்டி லீடர்ஷிப். ஆர்மியில் என்ன ட்ரைனிங் பண்ணுவாங்கன்னா, யார் முன்னிருந்து சண்டை போடுறாங்களோ அவர் குண்டடிப்பட்டு இறந்தா அடுத்த ஆள் அவனுடைய இடத்த எடுத்துப்பாரு. அவர் செய்ய வேண்டிய வேலை கிளீனாக அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவரு இறந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கு தெரியும். அதுபோல் ஒரு பெரிய ஜெனரல் ஒரு போரில் ஈடுபட்டா அவருக்கு அடுத்த செகண்ட் இன் கமாண்ட் சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டோட கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, சிஓ. இந்த கமாண்டிங் ஆஃபீஸர் இன்கேஸ் இறக்க நேரிட்டாலோ இல்லை காயம் ஏற்பட்டாலோ யுத்தத்தில் பங்கு பெற முடியலன்னா செகண்ட் இன் கமாண்டுக்கு அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கரெக்டாக தெரியும். இதே கடைசி குக்கு மட்டும் சமையல்காரனால யூனிட்ல அவனுக்கு தெரியும், சண்டை போட தெரியும். ஸோ இதில் பண்ணும்போது எனக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு முதல் மேஜர் என்கவுண்டர் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1984 நடந்தது. அதில் நிறைய ஒரு 300 டெரரிஸ்ட் கொல்லப்பட்டாங்க, 100 ஆர்மியில் இருக்க ஜவான் கொல்லப்பட்டாங்க. அது என்ன ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் இருந்தாங்க. 1988 2வது ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் நடந்தது. அப்போ நான் இந்த சிறந்த இந்த உடற்பயிற்சினாலையும் கமாண்டாலையும் நான் ஒரு பெரிய சாதனை படைச்சதுனால ஆப்ரேஷன் பிளாக் தண்டரில் என்னை கூப்பிட்டாங்க. அதில் என்ன வித்தியாசம்னா, முதல்ல ஆஃபீஸர்ஸ் லீடிங் மென், இது ஆஃபீஸர்ஸ் லீடிங் ஆஃபீஸர்ஸ். ஆஃபீஸர் தான் லீட் பண்ணுவாங்க, மென் ஆஃபீஸர் தான் சண்டையும் போட்டாங்க. பொற்கோவிலில் நாங்கள் அமிர்தசரில் பொற்கோவிலில் போயிட்டு எல்லா டெரரிஸ்டும் கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணோம். என்ன பியூட்டினா, ஒரே ஒரு புல்லட் கூட யார் மேலே படலை. புல்லட் அங்கங்கே போச்சு, ஆனால் யாருக்கும் அடிப்படலை. ஒரு உயிர் கூட சேதமாகலை. அடிப்பட்டது ஆனால் உயிர் சேதமாகலை. இந்தியன் ஆர்மியோட ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷனில் நான் பங்கெடுத்துட்டேன். இந்த ஆர்மியில் எங்களுக்கு சொல்லுவாங்க, நெவர் கிவ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் கண்ட்ரி. எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம நாட்டுக்கு நம்ம உயிர் விடணும்னு சொல்லிட்டு. இந்தியன் ஆர்மியோட மோட்டோ அது கிடையாது. நெவர் கிவ் யுவர் லைஃப் ஃபார் யுவர் கண்ட்ரி, மேக் த அதர் கை கிவ் ஹிஸ் லைஃப் ஃபார் ஹிஸ் கண்ட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எந்த யுத்தத்துக்கு போனாலும் உயிரை விடுறது நம்ம நோக்கமே கிடையவே கிடையாது. அந்த எதிராளி இருக்கான்ல, அவனை அவங்க நாட்டுக்கு உயிரை விட்டுட்டு அது மூலமாக அவன் நாட்டுக்கு பேர் வாங்குறதுக்கு வழிவகை செய்ய சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது வந்துட்டு நான் ஒரு யூனிட்ல இருந்தேன், 17 ஜாட் சொல்லிட்டு காலாட் படை சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சண்டைக்கு போகிற யூனிட் வந்து காலாட் படை சொல்லுவாங்க. சண்டை நடக்கும்போது ஒரு 30 கிலோமீட்டர் பின்னாடி இருந்தால் அது பேர் ஆர்ட்லரி சொல்லுவாங்க, கன்னா சொல்லுவாங்க. கன் ஆர்மியில் எல்லாம் நினைப்பாங்க கன்னுன்னா, தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க கன்னுன்னா யுத்தத்தில் நேரடியாக பங்கெடுப்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷனில் நடக்குதுன்னா மெட்ராஸில், தாம்பரம் பக்கத்தில் இருப்பாங்க ஆர்ட்லரி. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் முன்னாடி மூர் மார்க்கெட் பக்கத்தில் நாங்கள் இருப்போம், காலாட் படை. அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஃபயர் சப்போர்ட் கேட்போம், கிரிட் ரெஃபரன்ஸ் கொடுப்போம், மேப்பில் பிளாட் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்குற கிரிட் ரெஃபரன்ஸ் அவங்க குண்டு போடுவாங்க. தான் அவங்க டியூட்டி. ஸோ இந்த ஆர்ட்லரி பின்னாடி இருப்பாங்க 30 கிலோமீட்டருக்கு. அவங்க போர்க்களம் கண்ணால் பார்க்கவே மாட்டாங்க, பேட்டிக் ஃபீல்டே தெரியவே தெரியாது. சண்டை போடுறோம் காலாட் படை. காலாட் படையில் தான் நாங்கள் என்னோட ஃபுல் ஆர்மி 800 அதுதான் முடிஞ்சுது. ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் பற்றி சொன்னேன். இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இடம், உலகத்தில் 5 நாடு ஒரு இடத்துல மீட் ஆகுது. அது பேர் சிக்கிமோட எண்டில் கேங்டாக் மலைக்கு மேலே நத்துலான்னு ஒரு பாயிண்ட். இந்த நத்துலாவில் 5 நாடுகள் மீட் ஆகுது. ஜியாகிரபிலேயே ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு இடம். இந்தியா, சைனா, திபெட் ஆக்குபை பண்ணிருக்கிறதுனால சைனா, நேபாள், பூட்டான், இந்த சைடு பர்மா, 5 கண்ட்ரி ஒரே இடத்துல மீட் ஆகுது, ஒரு சின்ன பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த இடத்துல வேர்ல்டுலேயே ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மற்றதில் ரொம்ப தூரத்தில் இருக்கும், ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்டர் காட்டுவாங்க. நீங்கள் அமிர்தசர் பண்ணுறோம் அப்படி பைனாகுலரில் பார்த்தா தெரியும், அது தூரம் தெரியுது அவங்களுக்கு, அதுதான் பார்டர் சொல்லுவாங்க. இங்கே அப்படி இல்லை, 30 அடி ஐபால் டு ஐபால் கான்ஃபரன்டேஷன் சொல்லுவாங்க. ஐபால்னா கருவிழி, இனிமையோட கருவிழி நீங்கள் பார்க்கலாம், உங்கள் கருவிழி அவன் பார்க்கலாம். அந்த அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அது பேர் நத்துல்லா. லா அப்படின்னா மவுண்டன் பாஸ், மலை கணவாய். வி மாதிரி இருக்குல்ல, மலை இறங்கி ஏறுதுல, அது பேர் மவுண்டன் பாஸ். லானா கணவாய், நா தூ அப்படின்னா பாஸ் ஆஃப் இயர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், கூப்பிடு தொலைவில் இருக்கிற ஒரு மலை கணவாய். ஸோ கூப்பிட்டா காது கேட்கும். அந்த நத்துலால நான் போஸ்ட் கமாண்டராக இருந்தேன். இந்தியன் ஆர்மியில் ஒரு பெரிய ஒரு மதிப்பான ஒரு போஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல விட்டா இனிமேல் உடனே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் டவுன். இந்த கேங்டாக்கு மேலே நத்துலால இருந்தேன், பாஸ் ஆஃப் இயர் ஷார்ட் டிஸ்டன்ஸு. அங்கே இருக்கும்போது 2 சைனீஸ் சோல்ஜர்ஸை நாங்கள் பிடிச்சோம். ஆவலான்னு சொல்லுவாங்க, பனிப்புயலில் மாட்டிட்டாங்க. பனிப்புயலில் நம்ம ஊரில் பனிப்புயல் கேள்விப்படுறது வாய்ப்பு இல்லை.
பார்க்கறது வாய்ப்பு இல்லை. ஆர்மியில் சொல்லுவாங்க, பனிப்புயலில் மட்டும் மாற்றிட்டீங்கன்னா இடுப்பில் ஒரு 10 மீட்டருக்கு ஒரு சின்ன மெலிசான நைலான் கயர் இருக்கும். அது எப்பவுமே ஃப்ளோரசன்ட், ரொம்ப தூரத்தில் கூட லைட் தெரியும், யார் இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஆடு இருக்கும், மென் ஆர் அட் ஒர்க் சொல்லிட்டு ரோட்டில் போட்டிருப்பாங்க, ரோடு வேலை செய்கிறவங்க பேண்டு கட்டிருப்பாங்க, தூரத்தில் பார்த்தா லைட் தெரியும். அந்த ஃப்ளோரசன்ட் கலர் ரெட் கலராக இருக்கும், அது எல்லோ கலராக இருக்கும், அது இடுப்பில் கட்டிக்கணும். யார் பனிப்புயலில் மாட்டினாலும் உடனே அதை ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணால் மேலே பனி மேலே போக 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 அந்த வயறு மேலே போயிட்டே இருக்கும். பனி எங்கே முடியுதோ வெள்ளத்தனியை உயர்ந்த இட்டம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருப்பீங்களே, அதுபோல் எங்கே அந்த பனி இருக்குதோ அது மட்டும் இருக்கும். அந்த சின்ன நைலான கைதான் தெரியும். பனிப்பு இல்லைன்னு ரொம்ப தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, ரெஸ்கியூ வர டீம்ஸ். இந்த டீமுக்கு தெரியும், தெரியும் எங்கே தெரியும் சொல்லிட்டு போடுவாங்க. அதுபோல் இன்னொன்று, பனிப்பு இல்லை மாட்டோம் ஒரு சின்ன ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் நடக்கிறீங்க, உங்களால் நடக்க முடியாது, ஃபுல்லு பனி பெய்ய உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு தாயோட கர்ப்பத்தில் எப்படி இந்த ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவாங்க, தாயாரோட கர்ப்பத்தில் எப்படி குழந்தை இருக்கும், உடம்பு குறுக்கிட்டு தலைக்கு மேலே மட்டும் சும்மா சுற்றின கையில், அவ்வளோதான். இதுதான் நீங்கள் பண்ண உயிர் வாழறதுக்கு. சுற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும், உங்கள் மேலே பனி வர பனியெல்லாம் உங்கள் மேலே விழும், தலைக்கும் உங்களுக்கு அந்த பனிக்கு ஒரு சின்ன ஒரு ஏர் பாக்கெட் உருவாகும். இப்படி சொல்லி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு அடி. பனி நின்னப்புறம் பனி போரஸ், மூச்சு விடலாம். பனி மூலமாக நீங்கள் காற்று போக வரும். மேலே பண்ண ஒரு ஏர் பாக்கெட் உருவாயிடும். ஏர் பாக்கெட் உருவானா தலைக்கு மேலே நல்ல கேப் இருக்கும், அது மூலம் உங்களுக்கு உயிர் வாழணும். அப்புறம் ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் கொடுத்து ஆளுங்க வருவாங்க, உங்களை தேடுவாங்க. ஒரு பனிப்புயலில் மாட்டியிருக்கேன். பனிப்புயலில் மாட்டது எனக்கு ஞாபகம் இருந்த ஒரே ஒரு திருக்குறள், அறிவு அற்றம் காக்கும் கருவி. ட்ரைனிங்கில் என்ன கூட சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் அந்த டயத்தில் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ நற்பூரில் பெரிய பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே பயிற்சியாளர்கள், எல்லாரும் நல்ல கற்றறிந்து இல்லை தேர்ந்த பயிற்சியாளர்கள் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லித் தராங்க, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி பெனிஃபிட் இன் ரிட்டர்ன். அது எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ட்ரைனிங் அந்த டயத்தில் ஞாபகம் வந்துட்டு நான் பண்ணதால் உயிரோடு இருக்கேன். நான் பனிப்புயலில் மாட்டினோம். அதே மாதிரி இன்னொரு பனிப்புயல் எதிர்க்கும்போது சைனீஸ் 2 பேரும் பிடிச்சோம். அவங்க ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு முனகல் சத்தம் கேட்டுது. அப்புறம் ஒரு பெரிய பேட்ரோல் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் அந்த முனகல் சத்தம் மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்தது. தோண்டி பார்த்தா அவங்க இருந்தாங்க, உடம்பு ஃபுல்லாக கருநீளமாக நீளம் பாலிச்சிருந்த உடம்பு. அதுக்கப்புறம் கூட்டின்னு வந்து எங்கள் கேம்பில் கூட்டின்னு வந்துட்டு அவங்கள இந்த ஒட்டெல்லாம் கொடுத்து ஒரு 4 மணி நேரம் கொடுத்து அவங்க உயிரை அவங்க கண்ணு திறந்தாங்க. அவங்களுக்கு சூடான பாலெல்லாம் கொடுத்து கையெல்லாம் சூடாக தேய்த்து ஸ்டவ்லாம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட உயிர் திருப்பி வரவழைச்சு ரிவைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒரு பெட்ரோலில் எங்கள் மேலே அட்டாக் பண்ண வந்தாங்க. வழி மாறி நம்ம எங்கள் போஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க சொல்லிட்டு முதல் ஞாபகம் வந்தது, பகைவனுக்கு அருள்வாய் நன்னன்றே பகைவனுக்கு அருள்வாய் சொல்லிட்டு. நம்ம தமிழில் ஒவ்வொரு கேட்குற நம்ம செய்யுளாக இருக்கட்டும், ஆறு நம்ம பிரபந்தமாகட்டும், ஆறு நம்ம திருவாசகமாகட்டும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எப்பவும் ஒரு தொடர்பு உரியது. ஆர்மியில் மட்டும்தான் இல்லை, எல்லா ஒகேஷன்ஸ்லையும் எந்த இது வரதான் நமக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு பிணைப்பு எப்பவுமே இருக்கும். இந்த பவர் ஆஃப் தாட் சொன்னேன், நம்ம எண்ணங்களோட வலிமை. எங்கள் தாத்தா தன்னோட எண்ணத்தோட வலிமையினால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் பிளாக் தண்டரில் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னாங்க, ஹியூமிலிட்டி இன் அவர் ஹார்ட் அண்ட் ப்ரேயர் ஆன் யுவர் லிப்ஸ். அப்போ தான் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு மதத்தின் வழிபாடக்கூடிய இடம், இல்லை ஹியூமிலிட்டி இன் அவர் ஹார்ட் அண்ட் ப்ரேயர்ஸ் ஆன் யுவர் லிப்ஸ் சொன்னார். அதே போல் நான் 1988 எங்கள் யூனிட் ஜாயின் பண்ணும்போது பாகிஸ்தான் பார்டரில் பலான்வாலாம் ஒரு இடம், எக்ஸாக்ட் பார்டர். அங்கே ஒரு சின்ன யூனிட்டுக்கு நான் தான் தலைவனாக இருந்தேன். ஒரு பிளட்டூன் 36 பேர் இருந்தாங்க, நான் செகண்ட் லெஃப்டினண்ட்டாக இருந்தேன். எங்களோட போஸ்ட்டுக்கு வெளியில் சுற்றி ஒரு 8 அடிக்கு பெரிய புல், சர்க்கண்டான ஒரு கிராஸ். இப்போ நீங்கள் மோடான்னு பார்த்துருப்பீங்க, மோடான்னு உட்காரதுக்கு இருக்கும், பெரிய மூங்கிலால் வச்சு பண்ணுறப்ப சின்னதாக இருக்கும், மரத்தால் பண்ணிருப்பாங்க, அது மேலே கயிறு வச்சு கட்டிருப்பாங்க. அதுதான் சர்க்கண்டா கிராஸ். அந்த கிராஸ் 8 அடி வளரும், பச்சை பசேல் இருக்கும். அது தண்ணி இல்லாதனால நல்ல காஞ்சிருக்கும் போது என்ன பண்ணாங்க, எதிர்க்க பாகிஸ்தானி சென்ட் பண்ணாங்க, அது நெருப்பு வச்சு விட்டாங்க. எங்கள் போஸ்ட் ஃபுல்லும் நெருப்பால் சூழ்ந்துட்டோம். என்னட்டையும் நாங்கள் கருகி சாகுறாங்கிற ஒரு நிலை வந்துடுது. போஸ்ட்டை தாண்டி நம்ம போனால் எஸ்கேப் பண்ணி போனால் அவங்க நம்மளை சுட்டுருவாங்க. வேறு வழியில் ஃபைட் டில் ஃபினிஷ், ஏக் கோலி ஏக் துஷ்மன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு புல்லட்டும் ஆர்மியில் கனெக்ட் பண்ணணும். ஃபைட் டில் ஃபினிஷ், லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் சொல்லுவாங்க. சரி வேறு வழியில் சண்டை போடலாம் சொல்லி எடுத்துட்டோம், ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் எங்கள் ரேஞ்சுக்கு வெளியில் போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் நேச்சுரலாகவே செத்துருவோம். அப்போ தான் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது, த பவர் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் வலிமை.
எங்கள் ஜவான்கிட்ட சொன்னோம், நம்ம எப்படியும் போக முடியாது, வெளியில் போனால் செத்து போயிடுவோம், சரி இங்கேயே சாகலாம், நீங்கள் யார் யாருக்கு உங்களுக்கு என்னென்ன குலதெய்வம் இருக்கோ ப்ரே பண்ணுங்கடா சொல்லி சொன்னோம். என்னோட ஜவான்ஸ் எல்லாருமே வெஜிடேரியன்ஸு, ஜாட் ட்ரூப்பு. நான் 17 ஜாட் ரெஜிமெண்ட்டில் தான் இருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஜஸ்ட் ப்ரே பண்ணிருப்போம். ஏன்னா நெருப்பு வந்துட்டே இருக்குது, தண்ணி கிடையாது, சுத்தமாக உள்ள தண்ணி போட்டு நினைக்கிற அளவுக்கு தண்ணியே கிடையவே கிடையாது, வெளியே நல்லா காஞ்சிருக்குது, ப்ராப்பர் பார்டர். கூப்பிட்டா ஆளும் வரவே மாட்டாங்க. கூப்பிட்ட ஆளு யாருன்னா எதிர்க்க இருக்காங்க பாகிஸ்தான், அவங்களால சுட்டா அவங்களோட புல்லட் எங்கள் பக்கத்தில் வரல, ஏன்னா நாங்கள் அந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுனால. ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய அதிசயம் நடந்தது. அந்த காற்று அவங்க சைடு வீச ஆரம்பிச்சிருது. இப்படி பாருங்க எப்படி நம்ம அந்த எங்கள் தாத்தா சொன்னது, 9 கிரகம் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கூட ஒரே ஒரு கிரகம் அனுகூலமாக இருக்கும், அந்த 9வது கிரகம் இல்லை 10வது கிரகம் என்னன்னா அதான் உங்களுக்கு அனுகிரகம் சொல்லிட்டு, 9 கிரகத்துக்கு மேலே ஒரு 10வது கிரகம் இருக்க சொல்லிட்டு, அந்த எங்களுக்கு நாங்கள் பண்ண ப்ரேயர் தான், அந்த பிரார்த்தனை தான் பலிச்சுது. இந்த அனுகிரகம் வந்ததுனால இந்த 9 கிரகம் என் கை விட்ட உடனே காற்று அவங்க பக்கம் வீச ஆரம்பிச்சிருது. அவங்க பக்கம் வீசாச்சுன்னா அவங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அப்படியே காற்று பறவை அவங்க போஸ்ட்டுக்கு சூழ ஆரம்பிச்சிருது. எங்களுக்கு அவங்க நடுவில் ஒரு நதி இருந்தது, மனவர் தவினா காஷ்மீர்ல நதி, மனவர்னு பேரு. நாங்கள் என்ன பண்ணோம், திருப்பி எங்க பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சு, சரி போங்கடா, எங்களை கொலை பண்ணு வந்துட்டீங்க, இயற்கையே எங்களுக்கு சாதகம் வந்துடுது சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் எங்கிட்ட வாளியில் எடுத்துட்டு பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்து அவங்க போஸ்ட் அணைச்சோம். இதுக்கு சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே டிக்கெட் வரும்போது ஏதாவது ஒரு உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ, நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, இயற்கை பிரபஞ்ச சக்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரபஞ்ச சக்தியுமே உங்களுக்கு வாழ்க்கையில் கரெக்டாக உங்களுக்கு எந்த வேலையை வருமோ அந்த வேலையில் செய்ய வேண்டிய வேலை இது தானா செய்யும் சொல்லுவாங்க. இதான் ஒரு தலைமை பண்போட ஒரு சிறந்த உதாரணம் வந்தது. ஏன்னா எங்கள் ஜவான்ஸ் எல்லாருமே இப்போ தோண்டு போயிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. நான் அந்த டேத்தில் லீடர்ஷிப் என்னோட மனசில் இருந்ததுனால I was able to rise to the occasion. இந்த யூனிட்ல அந்த 36 பேர் எப்பவுமே என்ன தெய்வமாக வழிபடுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் a leader is one who takes more than his share of the blame and gives others more than their share of credit சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் அதிகமாக கொடுக்கணும். ஒரு நீங்கள் பார்க்குறீங்க ஃபோட்டோ, ஒரு தான் என்னோட ரெஜிமெண்ட்டில் என் கூட இருந்த என்னோட சீனியர், இப்போ ஆர்மியில் ஜென்ரலாக இருக்காரு, இந்தர்ஜித் சிங்னு பேர். இப்போ ஒரு வடநாட்டில் ஒரு தளபதியாக இருக்காரு, லெஃப்டினன்ட் ஜெனரலாக இருக்கார் அவர். சமீபத்தில் இந்தியாவுக்கு வரும்போது என் கூட சென்னைக்கு வரும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதுக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் பண்ணேன், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்குது இந்திய ராணுவ அதிகாரி பயிற்சி மையத்தில். அங்கே இப்போது நான் ஒரு கம்பெனியில் இருந்தேன், நோஷேரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு நான் ரெகுலராக போய் லெக்சர்ஸு, மோட்டிவேஷன் லெக்சர்ஸு, இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸு பயிற்சி எடுப்பேன். இப்போ சமீபத்தில் வரும்போது எடுத்த ஃபோட்டோ. என் கூட நான் பயிற்சி வாங்கினவங்கலாம் பெரிய பெரிய இடத்துல சண்டை போடுற இடத்துல இருந்திருக்கு, நாட்டுக்கு நிறைய சண்டை போட்டு நிறைய உயரிய விருது வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். இதுக்கப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் ஃபோட்டோ. எவ்ரி 6 months ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் பாசிங் அவுட் பரேட் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் நான் போகும்போது என்னை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஜவான்ஸ், அப்போ பாஸ் அவுட் ஆன ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு என்னை ஃபோட்டோ எடுத்தாங்க. டிபிடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் என் ஃபோனில் இருந்த ஒரு 10 ஃபோட்டோ நம்ம குமரேசன் சார் காமிச்சேன். அவர் ஒரு கோர்வையை போட்டிருக்காரு, அதில் தான் நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ. ஜான் குவின்சி ஆடம்ஸ் சொல்லுவார், இஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ட்ரீம் மோர், லேர்ன் மோர் அண்ட் டூ மோர், யூ ஆர் அ லீடர் சொல்லுவார். நம்ம செய்கிற பணி, நம்மளோட ஆக்ஷன்ஸ் மற்றவங்கள கனவு பண்ண தூண்டினாலோ, சிந்திக்க தூண்டினாலோ, லேர்ன் பண்ண தூண்டினாலோ யூ ஆர் அ லீடர் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தா நற்பொழில் இருக்க எல்லாருமே மற்றவங்கள சிந்தனையை தூண்டுறீங்க, நீங்கள் எல்லாருமே லீடர்ஸ் தான். நற்பொழில் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸாகவும் சரி, பயிற்சி எடுக்கிறோம் என்ன, மற்றவங்கள நீங்கள் உங்கள் மூலமாக சிந்தனையை கிளறீங்க. நீங்கள் ஒரே ஒரு வகுப்பு கூட எடுக்கலான்னா கூட இந்த வகுப்பில் கிடைத்த செய்திக்கு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, அவங்களோட சிந்தனையை நீங்கள் தூண்டுறீங்க. நாட் நெசரி நீங்கள் வந்து இங்கே பேசணும்னு சொல்ல அவசியம் இல்லை, இருந்தாலும் பேசணும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை எல்லாருக்கிட்டும் ஒரு புத்தகம் இருக்கும் சொல்லுவாங்க. எவ்ரிபடி இஸ் an author, only thing the book has not been published சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்த விஷயத்தை 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் மூலமாக நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆர்மியில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. லீடர்ஷிப்க்கு வேண்டியது ஒரு அழகான எப்பவுமே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட வீட்டில், இது என்னோட யூனிட்டில் போகிற ஆஃபீஸர், ஒரு சமீபத்தில் பாஸ் அவுட் ஆகி, ஒரு சாதாரண ஆள், ஒரு வருஷத்தில் ட்ரைனிங் அப்புறம் பாஸ் அவுட் என்னோட யூனிட்டுக்கே போகிறான், ஃபைட்டிங் யூனிட்டுக்கு போகிறான். அப்போ என் கூட எடுத்த படம் அது.
ஒரு லெப்டினன்ட் ஆனார் அவர். சமீபத்தில் ஒரு நார்த்தில் ஒரு வீட்டுக்குள்ள திடீர்னு பார்த்தா ஒரு கருங்குரங்கு வந்துட்டு வேற ரூம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க, கவனிக்கல. பார்த்தா இன்னொரு அந்த கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரத்தை தூக்கி தூக்கி போட்டு உருட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு சின்ன பொண்ணு போச்சு. போனா அந்த பொண்ணு மேல பாயம் வந்துருக்கு. என்ன பண்ணே தெரியல அந்த பொண்ணு. லக்கிலி பார்த்தா அந்த வீட்டுல அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல அலெக்சா பார்த்துருப்பீங்க. அலெக்சா சின்ன ஒரு அலெக்சா பார்க்னு சொல்லுது. அலெக்சா குறை அப்படின்னு அந்த பொண்ணு கத்தி. அலெக்சா பார்க்கணுன்ற அந்த அலெக்சா குறைக்க ஆரம்பிச்சது. இல்ல லவ் டெசிபிள்ல குறைக்க ஆரம்பிச்சது. அந்த குறைப்பு கேட்ட உடனே நாயோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாழ்க்கையில எல்லாருக்கும் இப்போ வேணா வரலாம். ஆர்மியில இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பல இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுப்பாங்க. நான் ரெண்டு முக்கியமான ஒரு கொட்டேஷன் தான் சொல்ல விரும்புறேன். ஆர்மியில் ஒரு முறை ரொம்ப கோவம், அதாவது எங்கள்கிட்ட வளவாடம் ரொம்ப கம்மியாயிருக்கு, அமினேஷன் ரொம்ப கம்மியாயிருக்கு. அவங்க எதிரிகிட்ட நிறைய இருந்தது. இப்போ என்னோட ஜென்ரலுக்கு டெலிகிராம் பண்ணேன், இந்த மாதிரி ரொம்ப மோசம், ஐம் அஜிடேட்டட் சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னது, you get perturbed by any situations, then it becomes a problem. You do not get perturbed by any event or happening or situation, then it will be event. You will not be angry. ஒரு விஷயத்துல நீங்க கிளறப்பட்டீங்கன்னா, தூண்டப்பட்டீங்கன்னா அது அஜிடேஷன் ஆகும். You do not get perturbed, then it will be situation. அதனால நம்ம இந்த சுச்சுவேஷனுக்குமே நம்ம எமோஷனலா யோசிக்காம அப்ஜெக்டிவ் யோசிச்சா அது உண்டான தீர்வு நமக்கு எதிரில் வரும். ஒரே ஒரு கொட்டேஷன் என்னன்னா, ஆர்மியில் சொல்லுவாங்க, ஆர்மியில எழுதி வச்சிருப்பாங்க பாஸ் அவுட் போது, the safety, honor and welfare of the country comes first always and every time. The safety, welfare and well-being of the troops you command comes second always and every time. Your own safety, peace and well-being comes last always and every time. அதாவது ஜான் கென்னடி சொல்வாரு, ask not what the country can do for you, ask what you can do for your country. நம்ம தமிழ்ல சினிமா பாட்டு கூட இருக்கும், நாடு என்ன செய்தது நமக்கு, இந்த கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஆர்மியில் ஒரே ஒரு முறை ஒரு 10 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த ஒரு கோஹிமான ஒரு இடத்துல நாகாலாண்டில் ஒரு பணிபுரிய இருந்தது. ஒரு வாசகம், ஒரு கலரே ஒரு வாசகம் இருந்தது. இந்த எபிடாஃப் எழுதிருந்தாங்க, when you go home tell them of us and say that for your tomorrow we gave her today. என்ன பொருள் பொருள் அழகான வாசகம் பாருங்க. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களை பத்தி சொல்லுங்க, when you go home tell them of us and say that for your tomorrow we gave her today. ஸோ செகண்ட் வேர்ல்டு வரும்போது இந்திய ட்ரூப்ஸ் அங்கே ஃபைட் பண்ணாங்க. நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் நாட்டில் அதிகமாக நம்ம நல்ல நிம்மதியாக தூங்குறதா அங்கே பனியிலையும் புயல்லையும் காடுலையும் மலையிலையும் நம்ம ஜவான்ஸ் உழைக்கிறதுனால தான். அதனால் நம்ம ரெண்டுமே நம்ம இராணுவத்துக்கு, இந்திய இராணுவத்துக்கு மட்டும் இல்லை, பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், பிஎஸ்எஃப்ஆ இருக்கட்டும், சிஎஸ்எஃப்ஆ இருக்கட்டும், ஆர்பிஎஃப் இருக்கட்டும், அதுக்கு நன்றியுடையதாக இருக்கணும். இந்த நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ, யாரெல்லாம் இன்ஃபென்ட்ரிக்கு போகிறாங்களோ, அந்த உயிர் யார் கொடுப்போம் சொல்லிட்டு அந்த சண்டை போடுற யூனிட்டுக்கு போகிறாங்களோ, ஒரு ஃபங்க்ஷனில் வழக்கமாக என்னுடைய ரெஜிமெண்ட்டில் நான் தான் சென்னையில் சீனியரான ஆளானால அங்கே போய் என் கையில் அவங்க கிட்டு வாங்குவாங்க. அவங்க போட்டுக்கிற உடை, பெல்ட்டு, கையில் இருக்கிற பேட் அண்ட் செங்கோல், தொப்பி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டு கொடுப்போம். சமீபத்தில் கொடுத்த அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அக்கூட்டர்மெண்ட் செரிமனி சொல்லுவாங்க. அக்கூட்டர்மெண்ட் நீங்கள் போட்டுக்கிற நீங்கள் உடையில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் பேர். அது நிறைய விஷயம் இருக்குது, இருந்தாலும் நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் சொல்ல வேண்டியது ஒன்று, எங்கள் யூனிட்டில் ஒரு சாம் மேனக்ஸோட ஒரு வாசகம் இருக்கும், யூ ஷல் வித்ரா ஒன்லி ஆன் மை ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் அண்ட் ஐ வில் நெவர் கிவ் மை ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் சொல்லுவார். வித்ரா எப்போ பண்ணுவீங்கன்னா, என்னோட கைப்பட எழுதின அந்த ஆர்டர்ஸில் தான் நீங்கள் வித்ரா பண்ணுவீங்க, ஆனால் அந்த கைப்பட நான் ஆர்டர்ஸ் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான நம்ம இந்திய இராணுவத்தில், இந்தியா ரொம்ப பெரிய ஒரு அழகான நாடு. என்னன்னா, திருக்குறள் சொல்லுவாங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் மணி நீரால் சூழப்பட்டிருக்குது, மண் இருக்குது, உயர்ந்த மலை இருக்குது, அணி நிழல் காடு எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம இந்தியா. ஒரு அற்புதமான ஒரு இந்திய நாட்டில் ஒரு இராணுவத்தில், அதுவும் சண்டை போடுற இராணுவத்தில் பணிபுரிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு கிடைச்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஒரு 25 நிமிஷம் வாய்ப்பு கொடுத்த நற்புகளுக்கு என் நன்றி. வேற கேள்விகளை தான் கேட்கலாம். வணக்கம். நன்றி மேஜனரன் சார். எனக்குள்ள ஒரு தலைவரில் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு தலைவரை எங்களுக்கு எல்லா படம் பிடிச்சி காமிச்சிங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதே நேரத்தில் நீங்கள் பயணித்த விஷயங்களையும் எங்களுக்கு தெளிவு எடுத்து கூறினீர்கள். ரொம்ப அருமை. இந்த செஷனை தொடர்ந்து
பிரதீபராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். நட்புறையில் இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம் ஐயா. சார் மேஜர் நாராயணன் சாரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு 3 மாசம் தொடர்ந்து சார் பேசினா கூட உட்காந்து கேட்கலாம். ஏன்னா அது நான் என்சிசி பி சர்டிபிகேட் சார், விவேகானந்தா காலேஜ் மதுரையில. அது என்சிசியில அந்த ஒரு ஆபீசர்ஸும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது சீட்டோட நுனியில உட்காந்து கேட்டுட்டு இருப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய மாமனார் பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ். ஸோ அவங்க வார்ல ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தேசத்துக்காக பாடுபட்டவங்க அந்த அந்த ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட்டை சொல்லும் போது ரொம்ப இதான விஷயம். அது இதுல ஹைலைட்டா நான் பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் அவருடைய அந்த ஒரு மேஜர் சாருடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த தெய்வ நம்பிக்கை தன்னுடன் இருந்த ஒரு 30-40 பேரை காப்பாத்துறதுக்கு பயன்பட்டு முக்கியமான நேரத்துல அப்படிங்கிற போது அது அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு, தெய்வத்தோட பரிபூர்ண அருள் சாருக்கு கிடைச்சிருக்கு நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு தெய்வ நம்பிக்கையை ஒரு 40 பேருக்கு ஊட்டி 40 பேரை காப்பாத்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தலைமை பண்பு. தனக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை பண்பு ரொம்ப அருமையா சார் வெளியிட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெய்ஹிந்த் மேஜர் நாராயணன் சார். தேங்க்யூ பிரதீபராஜன் சார். தொடர்ந்து லட்சுமணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணாங்களா? லட்சுமணன் சார், என்ன ப்ராப்ளம் நினைக்கிறேன், சரியாவே கிளியர் ஆகல நினைக்கிறேன். ஏவிஎன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணாங்களா? அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு நாராயணன், மேஜர் நாராயணனுடைய இனிய நண்பர், ஒரு சக பயிற்சியாளர், ஒரு அருமையான மோட்டிவேட்டர். தினசரி அந்த நற்புலரி கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு இவருடைய பேச்சை கேட்கணுமே, நல்ல அருமையான ஒரு பேச்சாளராச்சு. ஏன்னா இந்த ஹியூமர் கிளப் இது நம்முடைய ஹிப்னாட்டிக் கிளப்லயும் நம்ம டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்லயும் நான் அந்த கிளப்லயும் நான் சென்னையில பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் தான் ரொம்ப ஆக்டிவா அதுல ஒரு ஆபீஸ் பேரராகவும் ஒரு கோஆர்டினேட்டராகவும் நிறைய நடத்திருக்காரு. ஸோ அவருடைய பேச்சு கேட்பதற்காக நான் ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன். இன்று இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது. மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. அதுல அழகா தன்னுடைய அண்டர் ஆபீசரா, என்சிசி அண்டர் ஆபீசரா இருந்த பொழுதும் அப்புறம் படிப்படியா உயர்ந்து ஆர்மியில ஆர்மி ஆபீசரா இருந்து அவர் பெற்ற அனுபவங்கள்லாம் அருமையா சொன்னாரு. நத்துல்லா பாஸ், அந்த நத்துல்லா பாஸ்ங்கிறது நான் அந்த டார்ஜிலிங் பக்கம் போகும்போது, கேங்டாக் போகும்போது நான் உள்ள போக சான்ஸ் கிடைக்கல அன்னைக்கு, அங்க உள்ள விடலைங்கள. பட் அதை நினைச்சு பார்த்தேன். அதை அந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணிருக்கா நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்கு, ஒரு பிரமிப்பா இருக்கு. பகைவன கருவாள் நன்னஞ்சே சொல்லுவாங்க. இப்ப ஐ ஹர்டு இந்தியன் ஆர்மி இஸ் த மோஸ்ட் ஹியூமன் அண்ட் மோஸ்ட் டிசிப்ளின்ட் ஆர்மிஸ் அமாங் த வேர்ல்டு இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுடைய டிசிப்ளினையும் பிறருக்கு அருளக்கூடிய நல்லெண்ணத்தையும் காட்டிய ஒரு ஆர்மி இந்தியன் ஆர்மி சொல்லுவாங்க. அதை அவர் தன்னுடைய அனுபவத்தாலும் அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப அருமை. சைனாக்காரனாகட்டும் அல்லது பாகிஸ்தான்காராகட்டும் ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல அவங்களையும் காப்பாத்திருக்காங்க இந்தியன் ஆர்மிஸ்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இந்த சொற்பொழிவு மூலமாக தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி தான் வெளியில கொண்டு வந்தேன், எப்படி மற்றவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை தூண்டி விட்டு வெளியில கொண்டு வர முடிஞ்சுங்கிறது அழகா உதாரணங்களோட நல்ல அனுபவங்களோட விளக்கி இருக்காரு. அவருக்கு சொன்ன அருமையான பொன்மொழிகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நாடு என்ன செய்தது நமக்குங்கிறது நினைக்கிறதுல நீ என்ன நாட்டுக்கு செஞ்சுங்கிறத யோசிச்சு பாருங்கிற மாதிரி கென்னடியோடைய கொட்டேஷன்ஸ். அப்புறம் அந்த அருமையான ஒரு முக்கியமான கொட்டேஷன் நம்ம முக்கியமா இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஏன்னா நீங்க எல்லாரும் பீஸ்ஃபுல்லா ஏன் இருக்கீங்கன்னா அந்த பார்டர்ல அவங்க பண்ற ஒர்க் தான். அவங்க பார்டர்ல அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம காவல் காக்குறதுனாலதான் நம்ம இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா நம்ம எல்லா வேலையிலும் ஈடுபடுறோங்கிறத முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நினைவு கொள்ளணும். ரொம்ப தள்ளி இருக்கோம், பார்டர்ல ரொம்ப தள்ளி இருக்கலாம், நிறைய பேர் தெரியறது இல்லை. இதை நல்லா நினைவுபடுத்திருக்காரு. ஸோ ஃபார் யுவர் டுமாரோ வி கேவ் அவர் டுடே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது நம்ம எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஒரு லீடராக எப்படி ஒரு ஆர்மி ஆபீசர், ஒரு ஆர்மி மேன், ஒரு ஆர்மி ஜவான் நம்முடைய நாளைக்காக தன்னுடைய இன்றைய கொடுக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் தலைமை பண்பு நமக்குள் தன்னாலேயே உருவாகும் என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மிக அருமையான ஒரு நம்மை தூண்டிவிடக்கூடிய, உற்சாகத்தை தூண்டிவிடக்கூடிய, சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய மிக அருமையான ஒரு ப்ரோக்ராம். மிக்க நன்றி மேஜர் நாராயணன் சார். கலந்து கொண்டவங்களுக்கும்